ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்பனா விளாக்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு பாரம்பரியமான, முக்கியமாக எல்லாருக்கும் ரொம்பவே பரிச்சயமான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சிமிலி உருண்டை. ராகியில் பண்ணக்கூடிய இந்த சிமிலி உருண்டை பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருந்தாலும் ரொம்பவே சத்தானது, ரொம்ப ரொம்ப டேஸ்டானது, ரொம்பவே ஈஸியானதும் கூட. நம்ம ரெசிபிக்கு போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கன் அழுத்தி இதில் ஆளையும் டிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த ராகி சிமிலி உருண்டை பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் நான் 2 கப்பு ராகி மாவு, கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு மாவு வேணுமோ அந்தளவு சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம இதை ட்ரையாக இருக்கும்போது மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ட பிறகு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம புட்டுக்கு எப்படி மிக்ஸ் பண்ணி எடுப்போமோ அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி அதிகமானாலும் பரவாயில்ல, ஆனால் தண்ணி குறைஞ்சிடக்கூடாது. இந்த சிமிலி உருண்டை ஒருத்தர் ஒரு மாதிரி மெத்தடில் பண்ணுவாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் பாட்டி இந்த மெத்தடில் தான் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நம்ம தண்ணியை தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கையில் உருண்டையை பிடிச்சா இந்த மாதிரி பிடிக்க வரணும். அப்போ தான் நல்லாவே எல்லா பக்கமும் இந்த தண்ணி நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகியிருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு இட்லி பாத்திரத்தில் காட்டன் துணியை சேர்த்துட்டு அதில் நம்ம இந்த மிக்ஸ் பண்ண ராகி மாவை சேர்த்து இதை நல்லா வேக வச்சு எடுத்துருவோம். இது ஒரு பக்கம் நல்லா வெந்து வரட்டும். அதுக்குள்ளே இந்த பக்கம் நம்ம அந்த மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். வேர்க்கடலை ஒரு பேனில் நான் 1.5 கப்பு வேர்க்கடலை சேர்க்குறேன். உங்களுக்கு வேர்க்கடலை இன்னும் அதிகமாக வேணும்னாலும் இன்னும் ஒரு 1/2 கப்பு சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை எவ்வளோ சேர்க்குறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். இப்போ வேர்க்கடலையை வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இதை தனியாக ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சு அதை தோல் உரித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எள்ளு சேர்த்துருவோம். உங்கள்கிட்ட கருப்பு எள்ளு இருந்தாலும் பரவாயில்ல, அதையும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது நல்லா படப்படன்னு பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து தனியாக கொட்டி வச்சுருவோம். இந்த அளவுக்கு நல்லா வறுத்து இதையும் தனியாக கொட்டி வச்சுக்கலாம். நல்லா பொரிஞ்சு வருது. இப்போ வேர்க்கடலை தோல் உரித்து வச்சாச்சு. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த எள்ளையும் சேர்த்து இதை கொஞ்சம் குறகுறப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா உதிராக இருக்குது. இதில் நான் 1.25 கப்பு போல் வெல்லம் சேர்க்குறேன். இந்த வெல்லம் நான் தூவினா போல் தான் எடுத்திருக்கேன். ரொம்ப அடர்த்தியாக எடுக்கலை. நீங்கள் அடர்த்தியாக எடுத்தீங்கன்னாக்கா அளவை குறைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், வெல்லம் சேர்த்து அரைச்சி எடுத்தாச்சு. இதை தனியாக ஒரு தட்டில் மாற்றிடுவோம். இப்போ இந்த பக்கம் கேழ்வரகு எப்படி வெந்து வந்திருக்குன்னு பார்க்கலாம். இந்த பாருங்கள், நல்லாவே வெந்து வந்திருக்கு. இதை அந்த பவுலுக்கு மாற்றிட்டு அதை ஆறின பிறகு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லாவே ஆறி வந்திருக்கு. இப்போ இதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த வேர்க்கடலை மசாலாவையும் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதையும் ஒரு அகலமான தட்டுக்கு மாற்றிடுவோம். இதே மாதிரி மீதி இருக்க அந்த கேழ்வரகு சேர்த்து கூடவே அந்த மசாலாவும் சேர்த்து அரைச்செடுத்து இந்த மாதிரி தட்டில் கொட்டியாச்சு. இதில் 1 கப்பு துருவின தேங்காய், 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை எங்கள் வீட்டில் எங்கள் பாட்டி எப்படி பண்ணுவாங்கனாக்கா, இந்த கேழ்வரகு மாவை வேக வச்சுட்டு கொஞ்சம் வெதுப்பாக இருக்கும்போதே ஃபஸ்ட்டு இந்த வேர்க்கடலையும் வெல்லமும் சேர்த்து பொடிச்சு எடுத்து தனியாக வச்சுருவாங்க. அதுக்கப்புறமா
அந்த வெந்த கேழ்வரகு மாவை சேர்த்து நல்லா இடித்து அது கூடவே நல்லா சாஃப்டான பிறகு இந்த வேர்க்கடலை மசாலாவை சேர்த்து நல்லா கூட மிக்ஸ் பண்ணி நல்லா இடித்து நல்லா அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக கம்பைன் ஆகி வரும். அதுக்கப்புறமா அதை உருண்டையாக பிடிப்பாங்க. அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ யாரும் இந்த உரலில் அந்த உலக்கெல்லாம் வச்சுலாம் இடிக்கிறது கிடையாது. இந்த மாதிரி மிக்சியில் தான் நம்ம அரைச்செடுத்து பாருங்கள். நம்மளோட சிமிலி உருண்டை அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. ரொம்பவே சீக்கிரமாக பண்ணக்கூடிய ஆனால் ரொம்ப ரொம்ப சத்தான நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான பாரம்பரியமான நம்ம பாட்டிகள் தந்துட்டு போன இந்த பொக்கிஷமான ரெசிபி சிமிலி உருண்டையை நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து ஃபேமிலியோடு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு எப்படி இருந்தது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம vlog-ஐ சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.